ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். ஒரு ஊரில் சாம்வேல் அப்படின்ற ஒரு வயசான தாத்தா இருந்தார். அவர்கிட்ட ஒரு நாள் ஈத்தன் அப்படின்ற பையன் வந்து, தாத்தா எல்லாருமே டைம் ரொம்ப சிறந்தது, ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதனால? அது எனக்கு புரியவே மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்சம் எனக்கு விளக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்டான். அதுக்கு சாம்வேல் சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகே, என் கூட வா, நம்ம நடந்து போயிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து வாக்கிங் கூட்டிட்டு போனாரு. போற வழியில பார்த்தா நிறைய குட்டி பசங்க பட்டம் விட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சாம்வேல் ஈத்தனை பார்த்து, இங்க பாத்தியா, நிறைய குழந்தைங்க பட்டம் விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பட்டம் ரொம்ப ஹைட்டா பறக்குது, ஒரு சில பட்டம் பறக்கிறதுக்கே ரொம்ப திணறுது. இந்த பட்டம் மாதிரி தான் நம்மளோட நேரமும். நம்மளோட நேரத்தை தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டம் மாதிரி பயங்கர ஹைட்ல நம்ம பறக்கலாம். இல்ல நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பறக்கிறதுக்கே வந்து நம்ம ரொம்ப திணற மாதிரியான நிலைமை வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஈத்தன் பார்த்தோம், சாம்வேல் நீங்க சரியா சொன்னீங்க, எனக்கு இந்த இது கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, எனக்கு வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேட்டான். உடனே சாம்வேல் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி நடக்கிறத கண்டினியூ பண்ணாங்க. போற வழியில பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்து நெசவு செஞ்சுட்டு இருந்தா. அவ ரொம்ப கேர்ஃபுல்லா அவ யூஸ் பண்ற ஒவ்வொரு நூலையுமே பார்த்து பார்த்து கோர்த்துட்டு இருந்தா. அதை பார்த்த சாம்வேல் ஈத்தன் கிட்ட சொன்னாரு, இந்த பொண்ணு பாரு, அவளோட நேரத்தை எவ்வளவு சரியா ஸ்பெண்ட் பண்றா அப்படின்னு. அவ இந்த நெய்யறதுல செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமுமே அவளுக்கு ஒரு சொத்து மாதிரி. நாளடைவில் பார்த்தோம் அப்படின்னா அவ கோர்க்கிற நூல்கள் ஒரு பெரிய போர்வையாவோ இல்ல ஒரு பெரிய கலைக்கு எடுத்துக்காட்டாவே இருக்க போது பாரு அப்படின்னு சொன்னாரு. ஈத்தன் அந்த பொண்ணு செய்யற வேலையை பார்த்து தலையசிச்சுட்டு, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டான். அதே மாதிரியே நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்போ பார்த்தா ஒரு வேலிக்கு பின்னாடி ஒரு வயசான தாத்தா உட்காந்து டே ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்த்த சாம்வேல் ஈத்தன் கிட்ட சொன்னாரு, உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு பாரு அப்படின்னு. ஈத்தன் என்னது அது அப்படின்னு கேட்டான். அதுக்கு சாம்வேல் சொன்னாரு, அங்க பாரு, அங்க ஒருத்தவர் உட்காந்துருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நீ நோட் பண்ணியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஈத்தன் சொன்னா, அவர் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னா. உடனே சாம்வேல் சொன்னாரு, ஆமா, அவரு நேரத்தை பத்தின முக்கியத்துவம் தெரியாம சும்மா உட்காந்து பொழுது போக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியல இப்ப நம்ம செலவழிக்கிற நேரம் நாளை பின்ன அவருக்கே வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றது. உடனே ஈத்தன் சொன்னா, ஆமா ஆமா, அவர் பாரு எப்படி போர் அடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நடந்து போனாங்க. போற வழியில ஈத்தன் சாம்வேல் கிட்ட சொன்னா, தாத்தா எனக்கு நீங்க சொன்ன எடுத்துக்காட்டு மூலமா நேரம் எவ்வளோ விலை மதிப்பு இல்லாதது அப்படின்றது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் இனிமேல் என்னோட நேரத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ண போறேன். நான் இனிமேல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சாம்வேல் அவனை பார்த்து சிரிச்சுட்டு, சரி ஓகே, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டாரு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான கதையோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் பாய்.